ஹாய் வியூவர்ஸ், கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குங்க. 3 நிமிஷம் இந்த படத்தோட ட்ரெய்லருங்க. கட் பண்ணி ஜாயின் பண்ணி முக்கியமான ஃப்ரேம்லாம் காட்டி மாசான சீன்ஸ்லாம் உள்ளே வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்னா தெறிக்க விட்டு இந்த ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சார் வந்து தேவாங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார், அதே சமயம் ரொம்ப வயலன்ஸாகவும் இருக்கார். ரஜினி சாருக்கு வச்ச ஒவ்வொரு ஃப்ரேமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஹாகா ஓகன்னா கிடையாது. ரொம்ப இவங்க வந்து ஹைப்புனா ஏற்றலைங்க. நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குங்க ட்ரெய்லரு. ஆனால் இந்த ட்ரெய்லரை படம் வந்தால் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா காரணம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான். மேக்ஸிமம் இந்த ட்ரெய்லரில் கலர் கோடிங் ரெட்டு தான் அதிகமாக காட்டுறாங்க. ஸோ அவரோட ஸ்டைலில் இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். மற்றபடி முக்கியமான ஆக்டர்ஸும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அமீர் கான், சோபின், நாகார்ஜுன், உபேந்திரா ராவ், இது மாதிரி சில ஸ்டேட்டில் இருக்கிற பெரிய ஹீரோக்காக இருப்பாங்கள்ல, அவங்களும் இந்த படத்தில் முக்கியமான ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுறாங்க. ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது, எல்லாமே நெகட்டிவ் ரோல் தான். இங்கே வில்லன் தான் ஹீரோவே நினைக்கிறேன். முழுக்க முழுக்க இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பரை சுற்றி தான் நடக்குது. ஏன்னா இந்த ட்ரெய்லரில் அதிகமாக காட்டினது ஹார்பரை தான். தலைவர் மாசுங்க. இந்த ட்ரெய்லருக்கு போடப்பட்ட அந்த பிஜிஎம்மு கொலை மாசுங்க. சைலண்ட்டாக ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தேட்டரில் நடக்க போகுது. யாரெல்லாம் இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டோ போக போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளட் சம்மந்தப்பட்ட காட்சிகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சரிங்க, நீங்கள் இன்னும் இந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலன்னா போய் தாராளமாக போய் பாருங்கள்.